என் 14 வயசுல ஹார்ட் என்லார்ஜ்மென்ட், இருதயம் வீங்கிவிட்டது. என்னுடைய வலது கால் பாதிக்கப்பட்டு செயலற்று போய்விட்டது. சென்னையில பாடியில தான் நாங்க இருந்தோம் 10 வருஷம். 68ஆம் வருஷம் முதல் 78ஆம் வருஷம் வரைக்கும் பாடியில தான் நாங்க இருந்தோம். என்னுடைய தகப்பனார் அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்தபடியால் குடும்பமாக இங்க இருந்தோம். வெள்ளிவாக்கம் சிங்காரம்பிள்ளை ஸ்கூல்ல தான் நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பதான் என் சரீரம் பாதிக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்தவங்கனாலே எனக்கு பிடிக்காது. அந்த சமயத்துல யாராவது இயேசுவை பற்றி சொன்னா அவ்வளவுதான் வந்துரும் கோபம். கேவலமா பேசி அனுப்பிடுவேன். இயேசுனாலே எனக்கு பிடிக்காது. அவரை குறித்து யாராவது சொல்ல வந்தா அவங்களை பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி அனுப்பிடுவேன். இயேசுவை நான் வெறுத்தவன், இயேசுவை பரிகாசம் பண்ணினவன், இயேசுவை குறித்து கேவலமா பேசினவன். அதனால்தான் இன்று அவருடைய வார்த்தை அறிவிக்க நான் நிற்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் நடுங்குகிறேன். எனக்கு என்ன தகுதி ஆண்டவரே? உம்மை கேவலமா பேசினேனே, உம்முடைய வசனத்தை எடுத்து உம்மை குறித்து பேச எனக்கு என்ன தகுதி இருக்கு? உம்மை அவமானமா நான் பேசினவன், கேவலமா பேசினவன், மேடையில சொல்லக்கூடாத அளவு இயேசுவை குறித்து கீழ்த்தரமா பரிகாசமா பேசின பாவி துரோகினா. இன்னைக்கு என்னதான் உங்க முன்னால நிறுத்தி அவரை குறித்து அவர் பேச வைத்திருக்கிறார். அப்படி நான் இயேசுவை வெறுத்தவன். இந்த இளம் வாலிப வயதில் வியாதிப்பட்டு நான் படுக்கையில் ஆகிவிட்டேன். என் பெற்றோர் எத்தனையோ டாக்டரிடத்தில் கொண்டு போனார்கள். பல டாக்டர்கள், பல மாத்திரை மருந்துகள், ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணினான். சுகமுண்டாகவில்லை. வியாதி அதிகமாகி எலும்பும் தோலுமாகி மரணப்படுக்கை. இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையில அயனாவரத்தில் எங்களுடைய சொந்தக்காரங்க கடை வச்சிருந்தாங்க. அவங்க சொல்லி அனுப்பினாங்க, ஒரு டாக்டர் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்கிறார், ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட கொண்டு வந்தா காமிக்கலான்னு சொல்லி எங்க அப்பா அம்மா என்னை தூக்கிட்டு போனாங்க. என் காலை ஊன்ற முடியாது. வலது கால் முற்றிலும் செயலற்று போய்விட்டது. ஒரு காலில் தான் நிக்க முடியும். படுக்கையிலிருந்து நான் எழும்புன்னா என்னை தூக்கி உட்கார வச்சா தான் முடியும். நான் திரும்ப படுக்கன்னா கூட என்னால முடியாது. யாராவது உதவி செய்தா தான் படுக்க முடியும். அந்த அயனாவரத்தில் இந்த டாக்டர் இடத்துல என் பெற்றோர் கொண்டு போனார்கள். அந்த டாக்டர் ரொம்ப அன்பாக, அவரோடு சேர்ந்த பல டாக்டர்கள் என்னை பரிசோதித்தான். பல மணி நேரம், தலை முதல் கால் வர எல்லாம் பரிசோதித்து ஆலோசனை பண்ணிட்டு கடைசியில் வந்து சொன்னாங்க, என் பெற்றோரை கூப்பிட்டு, உங்களுடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் டேமேஜ் ஆகிவிட்டது, அவ்வளவுதான், ஒன்று செய்ய முடியாது. இனிமேல் மருத்துவத்தால் உங்களுடைய மகனை குணமாக்க வழியே இல்லை, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார். கைவிடப்பட்ட நிலைமை. என்னை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்தார்கள். பாடியில மெயின் ரோட்ல எங்களுடைய பாத்திர கடை பின்னாலே வீடு. அங்கதான் அந்த அறையில நான் இருந்தேன். என் குடும்பமே பயந்து கொண்டிருந்தது. எப்ப மரணம் வரும், எப்ப மரணம் சம்பவிக்கும், ஒரு வாலிபனுடைய மரணம் இந்த வீட்டில் நடக்க போகிறது என்று ஒரு பயம். அந்த வியாதியினால் உண்டான வேதனை. தெய்வத்தை எல்லாம் நோக்கி கூப்பிட்டார்கள். யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பொருத்தனை பண்ணிடுவாங்க, எப்படியாவது மகன் பிழைக்கட்டும் என்று. ஒருவர் எனக்கு உதவி செய்யவில்லை. கைவிடப்பட்ட அந்த கடைசி சூழ்நிலை. அப்பதான் இயேசு என்னை தேடி வந்தார். நாங்க இயேசுவை தேடி போகல. எங்க அப்பா அம்மா யாரையும் அழைத்து கொண்டு வரல ஜெபம் பண்ணுவதற்கு. என்னை எங்கேயும் இந்த கூட்டத்துக்கு கொண்டு போகல. யாரும் எங்களுக்கு தெரியாது. ஆனா லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை செய்த ஒரு சகோதரர், சாமுவேல் என்கிற பெயருடையவர், பாடியிலிருந்து போற வெள்ளிவாக்கம் போற வழியில லூகாஸ் டிவிஎஸ் குரூப்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. அதுல பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை செய்து கொண்டிருந்தார். என்னுடைய வியாபாரத்திலே பழகினவர். கடைக்கு ஜாமான் வாங்க வருவார். அதுல ரொம்ப பழக்கம். குடும்பமாய் பழகிட்டார். நான் வியாதிப்பட்டு மரணப்படுத்திருப்பதை கேள்விப்பட்டு விசாரித்து விட்டு போக வீட்டுக்கு வந்தார். சும்மா விசாரிச்சுட்டு போக, தெரிந்த குடும்பம் ஆயிற்று என்று. என் தாயார் அவரை பார்த்து கண்ணீரோடு சொன்னார்கள், என் மகன் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, மருத்துவம் கைவிட்டு விட்டது, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவியா, இயேசுவை நோக்கி நீ ஜெபம் பண்ணுவாயா என்று என் தாயார் கேட்டார்கள். அவங்க கிறிஸ்தவங்க இல்லை,
ஆனா இயேசுவை குறித்து அவங்க அறிந்திருந்த ஒரு காரியம், ஜெபித்தால் இயேசு அற்புதம் செய்வார். ஒரு சின்ன விசுவாசம், கடுகளவு விசுவாசத்தோட ஜெபித்தாலும் அற்புதங்கள் நடக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே, ஒரு சின்ன விசுவாசம். என் தாயார் சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணுகிறேன். எங்கேயாவது கொண்டு வாங்கன்னு சொல்லல, யாரையாவது அழைச்சிட்டு வரேன்னு சொல்லல, நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் படுக்கையின் அருகிலே முழங்கால் படியிட்டார். எல்லாரும் பயபக்தியா நிற்கிறாங்க. என் குடும்ப பெற்றோர், என் உடன் பிறந்தவங்க 3 பேர். நான் மாத்திரம் கண்ணை திறந்து அவரை பார்த்து கொண்டார். அப்ப கூட இயேசுவை நான் நம்பவில்லை, இயேசுவை நோக்கி கூப்பிடவும் இல்லை. அவர் என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் தன் 2 கரங்களை உயர்த்தி பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர். அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆவியில நிரம்பி அவர் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் அறைக்குள் ஒரு தேவனுடைய வல்லமை இறங்குவதை என்னால் உணர முடிந்தது. ஏதோ ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு பிரசன்னம் அந்த அறைக்குள் வருகிறது. யாரோ ஒருவர் அந்த அறைக்குள்ளே வருகிறார்கள், அதை நான் உணர முடிகிறது. என் கண்களால் பார்க்க முடியவில்லை, ஆனால் என் சரீரத்தில் அதை உணர முடிகிறது. ஏதோ நடக்கிறது. அந்த வல்லமை தொட ஆரம்பித்த உடனே தெய்வீக பயம் எனக்குள்ளே உண்டாயிற்று. என் கண்களில் கண்ணீர் வடி ஆரம்பித்தது. அவர் சொன்னார், இயேசுவே தொடும் என்றவர் ஜெபம் பண்ணினார். அவர் என்னை தொடவில்லை, என் மேல கை வைக்கவில்லை. அவர் கரம் உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு கரம் என்னை தொடுவதை நான் உணர்ந்தேன். ஒரு கரம் என் தோள் பகுதியில் தொட்டதை என்னால் உணர முடிந்தது. யாரோ என்னை தொடுகிறார்கள். இயேசுவின் கரம் என்னை தொட்டது. I experienced the touch of Jesus. அவர் என்னை தொட்டதை என் சரீரத்தில் உணர்ந்தேன். அந்த கரம் என்னை தொட்டவுடன் மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் வலது காலின் வழியாக பாய்ந்தது. அடுத்த நிமிஷம் என் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டது. நானாகவே படுக்கையில எழுந்து அமர்ந்து விட்டேன். இன்னும் ஜெபம் முடியவில்லை. ஜெபம் முடிவதற்குள்ளாகவே இயேசுவின் வல்லமை தொட்டவுடன் நான் எழுந்து படுக்கையில் அமர்ந்தேன். எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன நடக்கிறது எனக்கு? அவர் ஜெபம் பண்ணி முடித்தார். நான் கையை ஊன்றி எழும்பி மெதுவாக காலை எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தேன். என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி இருந்தார். அவருடைய தொடுதல் எனக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொண்டு வந்தது. 2 அற்புதம். வீங்கி இருந்த என் இருதயம் அப்படியே நார்மலாய் மாறிவிட்டது. வீங்கி இருந்த என் இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. ஒரு புது இருதயத்தை இயேசு கொடுத்தார். அதன் பிறகு அந்த வியாதிக்காக எந்த ஆஸ்பத்திரிக்கு என் பெற்றோர் என்னை கொண்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம். இன்னைக்கு 2 கால் உள்ளவனாய் உங்கள் மத்தியில நான் நிற்பதற்கு காரணம், நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். எனக்கு அவர் செய்திருக்கிறார். அவர் கொடுத்த சுகத்தில் இந்த இருதயம் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவள், 38 வருஷங்கள் கடந்து விட்டது. இதுவரைக்கும் அந்த இருதயத்தில் ஒரு பிரச்சனை வந்ததில்லை. இயேசு ஒரு புது இருதயத்தை கொடுத்தார். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என்னை தொட்ட ஆண்டவர் உங்களை தொட மாட்டாரா? எனக்கு ஒரு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு சின்ன விசுவாசம். என் தாயார் ஒரு சின்ன விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி எனக்கு அற்புதம் செய்தார். இன்னைக்கு விசுவாசிங்க. அவர் எங்குதான் உலாவிக் கொண்டிருக்கிறார். உடைய மாமிச கண்களால் பார்க்க முடியாது. அவருடைய தொடுதலை நீங்கள் உணரலாம். அவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்குவதை உணரலாம். நோய்கள் வெளியேறுவதை உணரலாம். அற்புதம் நடப்பதை நீங்கள் உணரலாம். அவர் உங்களை தொட வேண்டும் என்று இப்பொழுதே இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகில் தான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசியுங்கள். இயேசுவே என்னையும் தொடும், எனக்கும் அற்புதம் செய்யும், நானுமே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். சந்தேகப்படாதிருங்கள். அவருடைய வல்லமை சந்தேகப்படாதிருங்கள். நீங்க விசுவாசித்தால் உடனே அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் உடனே அற்புதம் செய்வார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார்.